1 டம்ளர் பச்சை பயிறு, 1/4 டம்ளர் ரேஷன் பச்சரிசி. இது 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி நல்ல தண்ணி ஊற்றி ராத்திரி முழுக்க ஊற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்த நாள் இதை மிக்ஸி ஜாரில் மாற்றி 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமாக கறிவேப்பிலைகள், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இதை அரைச்செடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி 1/2 ஸ்பூன் கல்லுப்பை சேர்த்து மிக்ஸி அலாசின தண்ணியும் சேர்த்துக்கலாம். 6:30 மணிக்கு நான் இதை அரைச்செடுத்துருக்கேன். இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1/2 ஸ்பூன் வெள்ளை உளுந்து, 15 சின்ன வெங்காயம், 6 பல் பூண்டு, 4 காஞ்ச மிளகாய், 2 தக்காளிகள் இது எல்லாத்தையும் வதங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக கறிவேப்பிலைகள், கடைசியாக நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகளை சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து 1/4 ஸ்பூன் கல்லுப்பி சேர்த்து அரைச்செடுத்து அதை நல்லா தாளிப்பையும் சேர்த்து கொடுத்தா சூப்பரான சட்னியும் ரெடி. இப்போ காலையில் 8:30 மணி. இப்போ நம்ம தோசை சுடலாம். இந்த தோசை கம வாசனையோட இருக்கும். நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கி கெட்ட கொழுப்பையெல்லாம் கரைச்சிரும். வயிற்று புண்களை சரியாக்கும், புற்றுநோய் செல்கள் வராம தடுக்கும். நம்ம உடம்புல இரும்பு சத்தை அதிகமாக்கி ரத்த சோகை வராம தடுக்கும். ரொம்ப டேஸ்டான இந்த தோசைக்கு பூண்டு சட்னி, கார சட்னி, தக்காளி சட்னி பெஸ்ட் காம்பினேஷனா இருக்கும்.